ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷூட்டர் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கொடைக்கானலில் இருக்கிற பேச்சுலருக்கான ஒரு தரமான 10 ஸ்டெப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுவும் இந்த 10 ஸ்டேயில் பர் பர்சனுக்கு 850 மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த 850க்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானல்னாலே அழகான மரம், அழகான மலைகள், குளுமையான காற்று. ஸோ அது நம்ம ட்ராவல் பண்ணும்போது அது ஃபீல் பண்ண முடியும். நம்ம கொடைக்கானல் ரீச் ஆனதும் அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் பூம்பாறைங்கிற ஒரு இடம் வரும். அங்கேருந்து 21 கிலோமீட்டரில் பூண்டி போனோன்னா நம்ம டென்ட் ஹவுஸ் வந்து இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கான்டாக்ட் பண்ணுறவங்க டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லொக்கேஷன் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் போயிருந்தோம். ஸோ இது ஒன் டே ட்ரிப் மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம கார், பைக் எதாக இருந்தாலும் நம்ம ரோட்டுக்கு மேலே இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஏன்னா கீழே எடுத்துகிட்டு போக முடியாது, காரும் போகாது, டூ வீலரும் போகாது, நம்மளை நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க ஜீப்பும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு பர்சனுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படியே நடந்தே போயிட்டோம். நடந்து போகும்போதே கிளைமேட் சூப்பராக இருந்தது. அதாவது சுற்றி தோட்டமாக தான் இருக்கும். நம்ம காரில் நிப்பாட்டின இடத்துல இருந்து கீழே போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். சுற்றி பார்த்திங்கன்னா பூண்டு தோட்டம் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதை விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம 2 கிலோமீட்டர் தாண்டி போனோன்னா நம்ம டென்ட் ரூம் வந்து ரீச் பண்ணிக்கலாம். நாங்கள் போகும்போதே மணி 12 ஆயிடுச்சு. இவங்க 12 மணி நேரத்துக்கு 850 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் மத்தியானம் 12 மணிக்கு போயிட்டு அடுத்த நாள் மத்தியானம் 12 மணி மட்டும் நம்ம டென்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் உள்ளே போகும்போதே அங்கங்கே நிறைய டென்ட் ஹவுஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ சுற்றி காடு தான் இருக்கும், நடுவில் வந்து இந்த டென்ட் ஸ்டே இருக்கும். இங்கே சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 டென்ட்டு தான் இருக்கும், அதிகமாகலாம் இருக்காது. ஒரு டென்ட்டில் தாராளமாக 2 பேர் தூங்கலாம். பெரிய டென்ட்டாக இருக்கும்போது 4 பேர் 5 பேர் தாராளமாக தூங்கலாம். இதுதான் அவங்க ரிசப்ஷன் ஏரியா. நாங்கள் வரும்போதே புக் பண்ணிட்டு வந்துட்டோம். அவங்க கான்டாக்ட் நம்பரில் புக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த டென்ட்டு வந்து நம்மளுக்கே தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டென்ட்டெல்லாம் ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு டென்ட்டு கிடைக்காமல் போயிடும். முக்கியமான விஷயம், இங்கே வந்து பவர் சோர்ஸே இருக்காது. அதாவது மொபைல் நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரிசப்ஷன் ஏரியாவில் சார்ஜர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, இங்கே தான் போய் பண்ணணும். அது கரண்ட் வராது, ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. ஜென்ரேட்டர்லேருந்து பவர் எடுத்து நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு தான் சார்ஜரை நம்ம போட முடியும். ஏன்னா அப்போ தான் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுவாங்க. காலையில் 5 மணி மட்டும் அது ஓடிட்டுருக்கும். பெரிய சவுண்ட் இருக்காது. இது நம்ம பார்க்குறது வந்து 2 பேர் தூங்குறதுனால டென்ட்டு. நம்ம லக்கேஜ், பேகு அந்த மாதிரி ஐட்டம் வந்து நம்ம டென்ட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்குன்னு தனியாக இடம் இருக்காது. நம்ம டென்ட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு தாராளமாக 2 பேர் தூங்கலாம். டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பில்லோ, ஒரு பெட்ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உள்ளுக்குள்ளே குளிர் வந்து அவ்வளோ அடிக்காது. வெளியேருந்து பார்க்கும்போது குளிராக இருந்தது, டென்ட்டுக்குள்ளே போனால் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோன் வந்து நம்ம மேலே வைக்கிற மாதிரி ஒரு நெட்டு கொடுத்துருவாங்க. நம்ம ஃபோன் வந்து தலைக்கு மேலே வச்சுக்கலாம். டென்ட்டு வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம டென்ட்டில் இருந்து அந்த வெளியில் இருக்க வியூவை பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த குளிருக்கும் வெளியே பார்க்கும்போது குளிராக இருந்தது. நெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வார்மான ஃபீல் கிடச்சிச்சு. அதாவது டென்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. எப்போ போனாலும் ரூமு அந்த மாதிரி எடுத்து தங்குற விட இந்த மாதிரி டென்ட் ஹவுஸில் படுத்துக்கிட்டு அந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு படுக்கிறது வேறு ஃபீல் நிஜமாலும் கிடைக்கிது. இது நம்ம ரூமில் இருக்கும்போது கிடைக்குமா என்னன்னு தெரில. எனக்கு பர்சனலாக ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி டென்ட் ஸ்டே பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு யாருக்காச்சும் ஆசை இருக்குது, அதாவது நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இது 2 பேர் படுக்கிற டென்ட்டு. இது வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது கீழே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி அடித்து அதுக்கு மேலே டென்ட் கட்டியிருப்பாங்க. கீழேருந்து பூச்சி அந்த மாதிரி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன பண்ணணுன்னா டென்ட் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இல்லை உள்ளுக்குள்ளேயும் குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம டென்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருவாங்க. அதாவது சுற்றி டென்ட்டு, அதுக்கு நடுவில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாத்ரூம் இருக்கும். நம்ம வந்து இங்கேயே ஃப்ரெஷ் ஆகிதான் ஃப்ரெஷ் ஆகிக்கலாம். தண்ணி நல்லா கூலிங்காகவே இருக்கும். அதாவது நம்ம ரிசப்ஷன்லேருந்து பாத்ரூம் பக்கமாக தான் இருக்கும், டென்ட்லேருந்து பாத்ரூம் பக்கமாக தான் இருக்கும். பாத்ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, உனக்கு பீஸ்ஃபுல்லாக ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற பேச்சுலருக்கு பெட்டரான சாய்ஸு. நீங்கள் இங்கே என்ன சவுண்ட் விட்டாலும் யாரும் வந்து உங்களை எதுவும் என்னென்னு கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஃபுல் வைப் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. பேச்சுலருக்கு தேவையான பொருட்கள், அதாவது அத்தியாவசிய பொருட்களை வந்து நீங்கள் வெளியேருந்து வரும்போதே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது நல்லது.
இங்கே மேக்ஸிமம் சாப்பாடு வேணால் கிடைக்கும், மற்றபடி எதுவும் கிடைக்காது. வரும்போதே வாங்கிட்டு வந்தீங்கன்னா கேம்ப் ஃபயர்லாம் இங்கேயே போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. சுற்றி 4-5 நாய் இருக்குது, அது இவங்க வளர்த்துற நாய் தான் எதுவும் பண்ணாது. போனோன்னு நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சு. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு வச்சுருக்காங்க. இது வந்து 3 பேர் சேர்ந்து இதை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க டென்ட் ஸ்டே. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஏன்னா வெளியேருந்து வரும்போதே நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லது. இல்லைனா மறுபடியும் கடைக்கு போகணுன்னா இங்கேருந்து ஒரு மேலே மறுபடியும் 2 கிலோமீட்டர் ஏறி போகணும். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனாலும் சின்ன பொட்டி கடை இருக்கும். சுற்றி மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அந்த சின்ன பொட்டி கடையில் என்ன இருக்குதோ அதை சாப்பிட முடியும். கிச்சன் ரூமு, சார்ஜ் போடுற ரூமு, குக்கிங் ரூம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். நம்ம சார்ஜ் போடணுன்னா இங்கே தான் போடுற மாதிரி இருக்கும். இந்த சாக்கெட் கொடுத்துருவாங்க. நைட்டு இந்த ஜென் செட் தான் ஓடிட்டுருக்கும். பின்ன காவலுக்கு இந்த 4-5 நாய் வச்சுருக்காங்க. நாங்கள்லாம் ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ட்டு போய் பாத்ரூம்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் டென்ட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது இது பெரிய டென்ட்டு. இதில் வந்து தாராளமாக 3 பேர் 4 பேர் படுக்கலாம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன டென்ட்டு. இதில் தாராளமாக 2 பேர் படுக்கலாம். சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய டென்ட் இருந்தது. ஃபயர் கேம்ப் வேணால் நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஆல்ரெடி அந்த செட்டப்லாம் போட்டு தான் இருந்தது. நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த காடாக தான் இருக்கும். அங்கேருந்து நம்ம விறகு எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டு நைட் ஃபுல்லாக ஃபயர் கேம்ப் போட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துலேயே ரிசப்ஷன் ஆள் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து 2 டைம் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த அமௌண்ட்டில். நாங்கள் வந்து வெளியே இருந்து வரும்போதே மதியம் சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு நைட்டும் மார்னிங் செஞ்சு கொடுக்க சொல்லிட்டோம். அவங்களே குக்கிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே போனோடனே கிளைமேட் லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படியே மணி ஒரு 4-5 போல் ஆயிடுச்சு. சரி அப்படியே போய் ஃபயர் கேம்ப்பு போட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு நைட்டுக்குள்ளே கரெக்டாக ஒரு ஃபார்முக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஃபயர் கேம்ப் போட்டுட்டு நார்மலாக உட்காந்து வியூவை ரசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அந்த குளிருக்கும் அந்த வியூ உட்காந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. இனி இருட்டாக சூப்பராகவே இருந்தது. இந்த சில்னஸ் காற்று அப்படியே லைட்டாக மலை சாரல் எல்லாம் அப்படியே பறந்து போயிட்டு இருந்தது. இந்த குளிருக்கும் ஃபயர் கேம்ப் போட்டு அப்படியே உட்காந்துருக்கும்போது வேறு லெவலில் ஃபீல் ஆச்சு. பேச்சுலர் தரமான ஸ்பாட்டு. நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம மறுபடியும் சொல்கிற வீடியோவில் பார்த்தா அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. நேரில் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். சரி அப்படியே எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே அப்படின்னு சாப்பிட வந்தாச்சு. அங்கே வந்து அவங்க கேரளா ஸ்டைல் மாதிரி பிரியாணி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நைட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸ் போட்டு பண்ணியிருந்தாங்க. அதில் டிஃப்ரெண்ட்டாக முந்திரி, திராட்சை அந்த மாதிரிலாம் போட்டு அதில் கிரேவி வச்சு சிக்கன் பீஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபயர் கேம்ப் பக்கத்தில் போய் ஸ்பீக்கர்லாம் வச்சு வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நைட் ஃபுல்லாக ஃபுல் ஃபன்னாக இருந்தது. ஸோ ஒரு காலையில் ஒரு 4 மணிங்கிறப்போ டென்ட்டுக்குள்ளே தூங்க வந்துட்டோம். வெளியே சொல்ல முடியாது பயங்கர குளிராக இருந்தது. நைட் டைம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது காமிக்கிற பாருங்க வியூ. சுற்றி எதுவுமே தெரியாது. தூரத்தில் ஊர் இருக்கிறது மட்டும் தெரியும். இந்த மரத்தில் இந்த மாதிரி லைட் போட்டிருப்பாங்க. நைட் ஃபுல்லாக குளிரில் தூங்கி அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. அந்த டென்ட்லேருந்து வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டென்ட்டு ஃபுல்லாகவே அப்படியே மிஸ்ட்டு ஃபுல்லாக ரவுண்டாக இருந்தது. காலைல 6-7 மணிக்கே சரியான குளிராக தான் இருந்தது. அப்போ தான் பார்த்தா சூரியோதயம் அப்போ தான் லைட்டாக வந்துட்டு இருந்தது வெளியே. காலையிலேயே கொஞ்சம் ஃபயர் கேம்ப் போட்டு அப்படியே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். நைட் ஃபுல்லாக சரியான வைப் பண்ணி தூங்குறதுக்கு மணி 4-5 ஆயிடுச்சு. ஸோ காலையில் அப்படியே உட்காந்துட்ருந்தோம். போய் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அதாவது நைட்டு ஃபுட்டு பிரியாணி கொடுத்தாங்க. காலையில் வந்து புட்டு இல்லை இட்லி அந்த மாதிரி ஏதாச்சும் ரெண்டில் ஏதோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இட்லியே சொல்லிட்டோம். சரின்னு போய் சாப்பிட உட்காந்தாச்சு. போய் உட்காந்ததுமே சூடாக இட்லியை கொண்டு வந்தாங்க. ஸோ இட்லி சாம்பார் சட்னியோடு கொடுத்தாங்க. அந்த குளிருக்கும் அந்த இட்லி சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. அதாவது காம்போ பேக் 4 இட்லி ஒரு வடை கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு அங்கங்கே நின்று ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. இன்னும் நைட் ஸ்டே பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி ஒரு டென்ட் ஸ்டே பேச்சுலருக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். அதாவது இவங்க கொடுக்குற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த ஆப்ஷனுக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் கார் பைக் எடுத்துகிட்டு இருந்தாலும் நீங்கள் வரும்போதே கொடைக்கானல்லையே பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கேருந்து மறுபடியும் நீங்கள் கொடைக்கானல் அதாவது 42 கிலோமீட்டர் ரிட்டர்ன் போனால் தான் உங்களுக்கு பெட்ரோல் பங்கே இருக்கும். இடையில எங்கேயாச்சும் வண்டி ட்ரை ஆனாலும் கஷ்டமாக போயிடும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் ஒரு ட்ரிப்பு போகணும், அதாவது யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ட்ரிப் பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு சுற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பேச்சுலருக்கான பெஸ்ட்டான ஒரு டென்ட் ஸ்டேன்னு நான் சொல்லுவேன். அதாவது போகும்போது ஜீப்பு இருக்குது ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நாங்கள் நடந்தே போயிட்டோம். அது வரும்போது ஈஸியாக இருந்து இறங்கி வந்துட்டோம். ஏறும்போது மேடு ஏறுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. நல்லா வெயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த ஜீப்பு அங்கே போய் இடையில அவங்க ஸ்நாக்ஸ்னால் ப்ரெட்டு பஜ்ஜி அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து தனியாக பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 850க்குள்ளே இந்த டென்ட் ஸ்டே 2 டைம் ஃபுட்டு வெல்கம் ட்ரிங்க் எதாவது டீ அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருவாங்க. ஸோ இன்க்ளூடிங் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த
ஒரு பேச்சுலருக்கான தரமான டென்ட் ஸ்டே. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களும் இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.